ஏற்பாடு என்று அத்தனை தேசத்து மன்னவர்களுக்கும் நீட்டோலை அனுப்பிவிட்டான் சந்திரோதய மன்னவன். வாங்கி படிக்கிறார்கள். நாளும் வருகிறது, மனநாள் வருகிறது. மன்னர்களுக்கு தனிப்பந்தல், மந்திரிமார்களுக்கு தனிப்பந்தல், இளவரசருக்கு தனிப்பந்தல், நம்மளை போன்ற கலைஞர்களுக்கு தனிப்பந்தல். அப்ப எங்களுக்கும் பந்தல் போட்டு உட்கார வச்சிருக்காங்க. கண்டிப்பாக உண்டையா. சரி, கலைஞர்கள், கற்றறிந்த மாமேதைகள், படித்தவர்கள், படிக்காத ஏழைகள், எல்லோருக்கும் தனித்த பந்தல் வகை அமைத்து தோழிகளை பார்த்து சொல்லுகிறான் இந்த சந்திரோதய மன்னன். என்ன சொல்லுங்க தோழிகளே? என்ன? என்னுடைய மகள் சந்திரமதிக்கு திருமணம். அப்படியா? நீங்கள் அந்த புறத்தில் அலங்காரம் என்பதை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று அந்த புறத்தில் அலங்காரம் நடக்கிறார். இங்கே இப்படி இருக்க இதே நீட்டோலைகளில் ஒன்று அயோத்தியாபுரி பட்டணத்தை ஆண்டு வருகின்றானே ஹரிச்சந்திர மன்னன், அவருக்கும் கிடைக்கின்றது. நீட்டோலையை வாங்கி படித்தான் ஹரிச்சந்திரன் நினைக்கின்றார். அன்று ஒரு நாள் முனிவர்கள் எல்லோரும் சொன்னார்களே, அதே சந்திரமதி தான் இவள். அதை விட முக்கியம், ஒரு மன்னனுக்கு ஒரு அழைப்பு வந்தால் இன்னொரு தேசத்துக்கு போகுது அந்த காலத்தில் உள்ள வழக்கம். சரி, இப்போ கேரளா முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வர்றது இல்லையா? வராங்க. இல்ல தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்து கேரளாவுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தா அங்க போறது இல்லையா? ஆமா, வருவாங்க. இப்படி இருக்குல்ல. அது போல ஒரு நாட்டு மன்னன் இன்னொரு நாட்டுக்கு வருவது வழக்கம். நாடாளு மன்னனுக்கு உடைய மகளுக்கு திருமணம் என்று நீட்டோலை வருகிறது. ஹரிச்சந்திரன் படித்து பார்க்கிறார். சரி, மந்திரி சத்தியகீர்த்தி வருகிற புதன்கிழமை என்று கண்ணூசி வேந்தனுடைய மகள் சந்திரமதிக்கு திருமணம் என்று நமக்கு மனவோலை வந்திருக்கிறார். அப்படி நம்மள் போக வேண்டாமா? போகலாமே. நாளும் வந்து விட்டது. ரதம் தயாராக இருக்கிறதா? உங்களுக்கு அலங்காரம் ஆகிவிட்டதா? அலங்காரம் புறப்படலாம். ரதம் அலங்காரத்துடன் தயாராக இருக்கிறது மன்னவரே. தாங்கள் வர வேண்டும், மனம் முடிக்க வேண்டும். குதிரைகளுக்கு கொள்ளு வைத்தீர்களா மந்திரி? கொள்ளு வைக்க? ஆமா, வைத்து விட்டோம். கொண்டு வைக்க கூடாது, கொண்டு வைக்க வேண்டும். கொண்டு வைக்க வேண்டும், அதுவும் குதிரைக்கு கொள்ளு வைக்க வேண்டும். ஆகட்டும் அண்ணா, அப்படி ஆகட்டும் என்று ரதத்திலே ஏறி ஆரோகணம் செய்தார் ஹரிச்சந்திரன். மந்திரி சத்தியகீர்த்தி ரதத்தை ஆரோகணம் செய்கிறார். காடு வனம் வனாந்திரம் கடந்து அந்த ரதம் வந்து கொண்டிருக்கிறார். இப்படி வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே ஒரு அடர்ந்த காடு, அந்த காட்டின் ஊடே அவ்வளவு எளிதாக யாரும் பயணிக்க முடியாதபடிக்கு முட்புதர்கள் ஓங்கி வளர்ந்து நிற்கின்றது. ஆமா, கானகத்துக்குள் வருகிற போது ஒரு ஆலயத்தை காணுகிறான். காடு என்றால் காடு, எப்படிப்பட்ட காடு பாருங்கள். கானகத்துக்குள்ளே இருக்க வேண்டும் ஒரு ஆலயமானால் அது காளிகாம்பாள் கோவிலாக தான் இருக்க வேண்டும். இன் வருகிற போது காளிகாம்பாளை கோவிலை காணுகிறான். தரிசனம் செய்ய வேண்டும் என்று மந்திரி சத்தியகீர்த்தி பார்த்து, சரி சத்தியகீர்த்தி மன்னா ரதத்தை நிறுத்தினேன். பக்கத்தில் இருக்கிற காளிகாம்பாளை தரிசனம் செய்து வருகிறேன். சுவாமி, ரதத்தை நிறுத்திவிட்டு சத்தியகீர்த்தி ரதத்தில் அமர்ந்து காத்திருக்கிறான். ஹரிச்சந்திர மன்னன் இறங்கி அந்த காளிகாம்பாள் கோவிலை வழிபடுவதற்கு ஆலயத்திற்குள்ளே வருகிறான். சரி, வந்து பார்க்கிறான். அவளுடைய காளிகாம்பளுடைய தோற்றம் எப்படி இருக்கிறதாம்? வேல்விழிகள் சிவந்திருக்கும், கருவிழிகள் அனல் பறக்கும், மேல்விழிகள் சிவந்திருக்கும், கருவிழிகள் அங்கே கமர்ந்திருக்கும், இடை உடை தலையில் எல்லாம் கொடும் அரவம் சீரிருக்கும், திரிசூலோ கையிலிருந்து செந்தியை கக்கி நிற்கும். ஆனை தோல் உடையணிந்து அசுர தலையை கழுத்தணிந்து